Hi guys, welcome to Mupari Training Academy. So very good morning to all. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காஃபி வித் ஹரிஷ்ல பார்க்க போற சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே ஒரு ஒன்லைனர் பேஸ்ட் டேட்டாஸா இருக்கும். ஸோ நான் இது எதுக்காக போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு அப்பாடா இதெல்லாம் காலைல ஞாபகம் வந்துச்சுல அப்போ இன்னைக்கு நம்ம புத்துணர்ச்சியோட ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவேன் ரெஃப்ரெஷ் ஆகி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ காஃபி ரெடியா போலாமா நம்மளுடைய செக்ஷன்ஸ்க்கு. ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம ரிவிஷன் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது. ஒரு சில பேருக்கு இவ்வளவு குறைந்தபட்ச வயதுகள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அவங்களால தேர்தலில் போட்டியிடவே முடியும். அந்த மாதிரி தேர்தலில் போட்டியிடுவதற்கான இந்த முக்கியமான ஒரு 5 பேரை வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ்ல வந்து பாலிட்டி ரிலேட்டட் கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்கு. அப்போ ஒரு குடியரசுத் தலைவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது, அதாவது குடியரசுத் தலைவர் தான் நாட்டினுடைய மூத்த குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ இப்போ நமக்கு யார் குடியரசுத் தலைவரா இருக்காங்க? ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, இரண்டாவது பெண், அதாவது நம்மளுடைய குடியரசுத் தலைவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள். அப்ப முதல் பெண் குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னு உனக்கு ஒரு கேள்வி வரணும். இவங்க ரெண்டாவது பெண்ணா முதல்ல யாரு இருந்தாங்கன்ற ஒரு கேள்வியும் மனசுக்குள்ள ஓடணும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாத்திமா பட்டேல் அவர்கள் தான். சோ இது ஞாபகம் இருக்கும். இவர் தற்போதைய குடியரசுத் தலைவர்கள் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? இது உனக்கு நான் கேட்கிற கேள்வி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு குடியரசுத் தலைவரை பத்தி கேட்கும் பொழுது இவங்க எத்தனாவது இவங்க எத்தனாவதுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்கு. அப்ப திரௌபதி முர்மு அவர்கள் தற்போதுனா கொஞ்சம் ரீசெண்டா தான் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. சோ அவர்கள் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் நம்ம இந்திய நாட்டினுடைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. சோ குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளவு இருக்கணும்னா 35. சோ அதே மாதிரி தான் துணை குடியரசுத் தலைவர்ல எவ்வளவு இருக்கணும்? 35. அப்ப குடியரசுத் தலைவர்னாலே 35 வயசு கண்டிப்பா இருக்கணும் அந்த தேர்தலில் நீங்க போட்டியிடுறதுக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி பிரதமர், மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர். மாநிலங்களவைனா ராஜ்யசபாக்கு போறதுக்கு எலெக்ஷன்ல, லோக்சபா எலெக்ஷன் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம்ல எம்பிஸ். ஓகேவா? சோ இவங்க மாநிலங்களவை எம்பி அந்த 1/6 பீரியட் ஆஃப் அந்த டென்யூர் 6 இயர்ஸ் டென்யூர் வச்சு போவாங்களே அந்த மாதிரி. அதே மாதிரி மக்களவை உறுப்பினர்களாக இருப்பதற்கு எத்தனை வருடங்கள், மாநிலங்களவை உறுப்பினருக்காக இருக்க எத்தனை வருடங்கள், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களவைக்கு 5 வருஷம், மாநிலங்களவைக்கு 6 வருஷம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுல எதுக்கு சேம்னா பிரதமருக்கும் மக்களவைக்கும் சேம். பிரதமர் ஆகிறதுக்கும் 25 வயசு இருந்தா போதும், மக்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கும் 25 வயசு இருந்தா போதும். அந்த தேர்தலில் நம்ம என்ன பண்ணலாம்? போட்டியிடலாம். ஆனா ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா உனக்கு குறைந்தபட்ச வயசு எத்தனை இருக்கணும்? 30. அப்ப இந்த குறைந்தபட்ச வயதுகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் 35 வயது இருந்தா அந்த தேர்தலில் போட்டியிடலாம். அதே மாதிரி ஒரு பிரதமர் வேட்பாளருக்கும் மக்களவை லோக்சபா எலெக்ஷன்ல நீங்க போறதுக்குமே என்ன வயசு இருந்தா போதும்? 25. ராஜ்யசபா எம்பிக்கு நீங்க போறதா இருந்தா கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும்? 30 வயசு இருக்கணும். சோ இது வந்து ஃபர்ஸ்டா. சோ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா எல்லாத்தையும்? அடுத்தது செல்லை பற்றி சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து சயின்ஸ் ரிலேட்டடா யார் எதை கண்டுபிடிச்சாங்க நம்ம வந்து ஒன்னத்தையே பார்க்க போறோம், எல்லாத்தையும் கலந்து அடிக்க போறோம். ஓகேவா? இப்ப சயின்ஸ் வந்திருக்குது. செல்லை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். நாலு பேருக்கு கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல இதை கூட நமக்கு கேட்கலாம். அப்ப செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். நம்ம செல்லுல என்ன பண்ணுவோம்? ஊக்கு வச்சுதான் சிம்மு போடுவோம். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லுல என்ன பண்ணுவோம்? இப்பெல்லாம் இருக்கிற வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்ல ஊக்கு வச்சுதான் சிம்மு போடுவோம். அப்ப செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். அதே மாதிரி உட்கருவை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் பிரவுன். உட்கருவை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் பிரவுன். முட்டைக்குள்ள இருக்கிற கரு வந்து மஞ்சள் கலர்ல இருக்குமா, இங்க பிரவுன் சொல்லியிருக்காங்க. அது மஞ்சாவ தான் இருக்கு, இங்க என்ன பிரவுன் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப உட்கருவை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் பிரவுன். செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக், உட்கருவை கண்டறிந்தவர் ராபர்ட் பிரவுன். சோ பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாண்டன் வான் லீவன்ஹாக். ஹாண்டன் வான் லீவன்ஹாக் இவர்தான் யார் கண்டுபிடிச்சாரு? பாக்டீரியாவை கண்டுபிடிச்சார். பேரே பெருசா இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாண்டன் வான் லீவன்ஹாக். அடுத்தது வைரஸை கண்டறிந்தவர் யாருன்னா டிமிட்ரி ஐவனோஸ்கி. பென்சிலினை கண்டறிந்தவர் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அவர்களால தான் வந்து பென்சிலின் ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டறிந்தது. அந்த 5 முக்கியமான விஷயங்கள். அப்ப செல்லை கண்டறிந்தவர் ஹூக், ராபர்ட் ஹூக். இதே உட்கருவை கண்டறிந்தவர் பிரவுன், ராபர்ட் பிரவுன். இவங்க பாக்டீரியாவை கண்டறிந்த ஹாண்டன் வான் லீவன்ஹாக். அதே வைரஸை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி. லாஸ்டா பென்சிலினை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் ஃபிளெமிங். அப்ப குறைந்தபட்ச வயதுகள் ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது யார் எதை கண்டறிஞ்சாங்கன்றது ஞாபகம் இருந்துச்சு. அடுத்தது இதுக்கு போலாமா? செல்களுடைய முக்கியமான சில விஷயங்கள். செல்லினுடைய ஆற்றல் மையம். ஆற்றல் மையம்னா இங்கிலீஷ்ல என்னமா? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். பவர் ஹவுஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா
காண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவை தான் என்னன்னு சொல்லுவாங்க, தமிழ்லயும் மைட்டோகாண்ட்ரியா தானே, அது எதுவும் புதுசு இல்ல. அப்போ செல்லினுடைய ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. நமக்கு போன முறை அதில் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அடுத்தது கட்டுப்பாட்டு மையம். செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் எனக்கு இங்கிலீஷ்ல சரியா தெரியல, பட் செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா உட்கரு, நியூக்ளியஸ். உட்கரு நியூக்ளியஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செல்லினுடைய ஆற்றல், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் வந்து மைட்டோகாண்ட்ரியா. செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் உட்கரு, நியூக்ளியஸ். செல்லினுடைய ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சி எதுன்னு பாத்தீங்கன்னா ஏடிபி. லாஸ்ட் டைம் கொஸ்டினா இது, லாஸ்ட் டைம் கொஸ்டினா. அப்ப செல்லினுடைய ஆற்றல் நாணயம் ஏடிபி, அது என்னது, எனர்ஜி கரன்சி சொல்லுவாங்க. ஏடிபினா என்ன, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஓகேவா. அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அது நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அது எதுன்னு சொல்றாங்க, எனர்ஜி கரன்சின்னு சொல்றாங்க. எதனுடையது, செல்லினுடைய ஆற்றல் நாணயம். அடுத்தது செல்லினுடைய தற்கொலை பைகள். செல்லினுடைய தற்கொலை பைகள்னா எதுன்னு பாத்தீங்கன்னா லைசோசோம்ஸ். என்னது, லைசோசோம், ஓகேவா. இதுதான் என்னது, செல்லினுடைய தற்கொலை பைகள். இங்கிலீஷ்ல வந்து சூசைடல் பேக்ஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூசைடல் பேக், சூசைடல் பேக்ஸ் ஆஃப் செல், ஓகேவா. அடுத்தது புரத தொழிற்சாலை, புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல். செல்லினுடைய புரோட்டீன் ஃபேக்டரி. புரதம்னா புரோட்டீன், புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல். சோ இது எதுன்னு பாத்தீங்கன்னா ரிபோசோம். எப்படி லைசோசோம் வந்து சூசைடல் பேக்கோ, அந்த மாதிரி ரிபோசோம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா செல்லினுடைய புரத தொழிற்சாலை. அப்ப இது 5 வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு செல்ல பத்தி கேட்கறதா இருந்தா இந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு கேட்கலாம். அப்ப நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆற்றல் மையமா அல்லது ஆற்றல் நாணயமான்னு சொல்லிட்டு. ஆற்றல் மையம்னா தான் மைட்டோகாண்ட்ரியா, ஆற்றல் நாணயம்னா ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிபி தான். சோ இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொன்னா கேட்டா மைட்டோகாண்ட்ரியா. இதே ஆற்றல் நாணயம்னா எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர், ஏடிபின்னு சொல்வீங்க. இதே கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உட்கரு, நியூக்ளியஸ். இதே சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல், செல்லுடைய தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா லைசோசோம்ஸ். அதே ரிபோசோம் என்னன்னு கேட்டாங்கன்னா புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் தி செல், புரத தொழிற்சாலை, ஓகேவா. சோ அடுத்து போலாமா. ஆசியாவின் டெட்ராய்டு, ஈஸியான ஒரு क्वेश्चन தானே, டக்கு 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 நீங்க சொல்லுவீங்களே. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது நமது தமிழகத்தின் தலைநகரமான சென்னை. சென்னை தான் என்னது, ஆசியாவின் டெட்ராய்டு. ஏன்னா இங்கதான் வந்து எஃகு தொழிற்சாலைகள், இரும்பு தொழிற்சாலைகள், இரும்புன்ற ஆட்டோமொபைல் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபேமஸா இருக்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரத்தினுடைய பெயரான டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வச்சிருக்காங்க. சோ ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. இதே இந்தியாவின் மின்னியல் நகரம் என்று அழைக்கப்படுவது சோ எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து டெட்ராய்டு ஆஃப் ஏசியா தான் கேட்பாங்க. இங்கிலீஷ்ல சொல்றேன், டெட்ராய்டு ஆஃப் ஏசியானால என்ன, சென்னை. இதே எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அகைன் நம்ம சொல்ல போற ஊர் பேர் என்னது, பெங்களூர், ஓகேவா. பெங்களூரு தான் இந்தியாவின் மின்னியல் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா வந்து பெங்களூரு. அது இந்தியாவின் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா மும்பைன்றது டேட்டாவா இருக்கலாம், ஆனா மும்பை என்பது சரியான பதில் கிடையாது, ஓகேவா. சோ என்னன்னா அகமதாபாத். மாத்தி ரொம்ப நாளாச்சுமா, அகமதாபாத். இதுதான் என்னது, நம்ம இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது அகமதாபாத். சோ மான்செஸ்டர் ஆஃப் அவர் இந்தியா அகமதாபாத். இதே தமிழகத்தின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர். தமிழகத்தின் மான்செஸ்டர் என்ன, கோயம்புத்தூர், கோவை. இதே தமிழகத்தின் மான்செஸ்டர்னு கேட்கலாம், இல்லனா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மான்செஸ்டர்னா அகமதாபாத். தென்னிந்தியா, அதாவது இந்தியாவினுடைய கீழ்ப்பகுதியான தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் எதுன்னு கேட்டா தமிழகம். சாரி, தமிழகத்தை மீன் பண்ற மாதிரி தான் கோயம்புத்தூர் தான். அப்ப தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னாலும் கோயம்புத்தூர், தமிழகத்தின் மான்செஸ்டர்னாலும் கோயம்புத்தூர். இதே வட இந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா கான்பூர், ஓகேவா. கான்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மான்செஸ்டர்ஸ். இந்தியாவின் மான்செஸ்டர் அகமதாபாத், தமிழகத்தின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், வட இந்தியாவின் மான்செஸ்டர் கான்பூர், தென் தமிழகத்தின் மான்செஸ்டர்னாலும் கோயம்புத்தூர், ஓகேவா. சோ இது முடிஞ்சுச்சா. அடுத்தது 6வது ஸ்லைடு. இதுல பார்த்தலாம் அவசர நிலைகளை பற்றிய ஒரு சில விஷயங்கள். சோ நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் பொறுத்தவரை சில சட்டப்பிரிவுகள் இருக்கு இந்த அவசர நிலைகளுக்கு. அப்ப நம்மளை பொறுத்தவரை 3 எமர்ஜென்சி கேசஸ் இருக்கு. ஒன்னு நேஷனல் எமர்ஜென்சி, ஒன்னு ஸ்டேட் எமர்ஜென்சி, ஒன்னு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. சோ தேசிய அவசர நிலை, தேசியம்னாலே என்னது, நேஷனல். அப்ப இது நேஷனல் எமர்ஜென்சி. அவசர நிலைனாலே எமர்ஜென்சி. அடுத்தது மாநில எமர்ஜென்சி, இது வந்து ஸ்டேட். இது நிதி சார்ந்ததுன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த 3
அவசர நிலைக்கு உட்பட்ட அந்த சட்டப்பிரிவுகள் உனக்கு ஞாபகம் வரணும். எல்லாத்துக்குமே ஒண்ணு இல்லை, 4 தான் வித்தியாசமே. சோ தேசிய அவசர நிலை வந்து 352. இது வந்து பாத்தீங்கன்னா 356. இது வந்து பாத்தீங்கன்னா 360. அப்ப தேசிய எல்லாமே 4 தான் வித்தியாசம். இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 4. 4 விட்டா 352ஓட 4 கூட்டினா 356, 356ஓட 4 கூட்டினா 360. சார் 4 தெரியுது, ஆனா இது எங்க 4 தானே சார் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா ஸ்டேட்ல எந்த பிரச்சனையும் அடுத்து வராது. ஸ்டேட்ல எந்த பிரச்சனையும் வரலன்னா வீட்டுல நம்ம பண கஷ்டமே இருக்காது. அப்ப நாடு, ஸ்டேட்டு, என்னது வீட்டு நிதிநிலை. ஓகேவா? சோ அப்ப தேசியம், மாநிலம், மாநிலத்துக்கு அடுத்தது என்ன? நிதி சார்ந்தது. அப்ப தேசிய அவசர நிலை வந்து என்னது? 352. மாநில அவசர நிலை என்னதுன்னா 356. நிதி சார்ந்த அவசர நிலை என்ன? 360. ஓகேவா? அடுத்தது 7வது ஸ்லைட், லாஸ்ட் முடிச்சுக்கலாம். இது முடிச்ச உடனே நம்ம டக்குன்னு என்ன பண்ண போறோம்? அகைன் we came into some questionnaire section, rapid fire round தான். சோ இது பார்த்தலாமா? கிண்டி தேசிய பூங்கா. கிண்டி தேசிய பூங்கா அதாவது வந்து நான் இங்க தேசிய பூங்காக்கள் தமிழ்நாட்டில் உள்ளதை எழுதி போட்டிருக்கேன். அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 5 தேசிய பூங்காக்களுமே தமிழகத்துல தான் இருக்கு. ஆனா தமிழகத்துல அது எந்தெந்த ஊர்களில் இருக்குன்றதை தான் இப்ப நீ பார்த்து தெரிஞ்சுக்க போறேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டா. சோ நான் அடுத்த வீடியோல வந்து என்ன போடுறேன்னா, தேசிய பூங்காக்கள், இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் எந்தெந்த மாநிலங்களில் உள்ளதுன்னு போடுறேன். அதுவுமே நமக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்களா அமையும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தமிழகத்துல இருக்கு. எது? கிண்டி தேசிய பூங்கா தமிழகத்துல, மன்னார் வளைகுடா கடற்பூங்கா தமிழகத்துல, இந்திரா காந்தி தேசிய பூங்கா தமிழகத்துல, முகுர்தி தேசிய பூங்கா தமிழகத்துல, முதுமலை தேசிய பூங்கா தமிழகத்துல. சோ இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். முதுமலை, முகுர்தி, இந்திரா காந்தி, கிண்டி, மன்னார் வளைகுடா, இது எல்லாமே தமிழகத்துல இருக்கு. ஆனா தமிழகத்துல எந்த ஊர்ல இருக்கு? என கூற்றுகள்ல வைக்கும் பொழுது முகுர்தி தேசிய பூங்கா என்பது தமிழகத்தில் உள்ள ஒரு தேசிய பூங்காவாகும். அந்த முகுர்தி தேசிய பூங்கா ராமநாதபுரம் மாவட்டத்தை தேனி மாவட்டத்தில் உள்ளது. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா முதல் கூற்று சரி. முகுர்தி தேசிய பூங்கா தமிழகத்தில் இருக்கு, ஆனா முகுர்தி தேசிய பூங்கா தேனியில இருக்கானா? இல்ல. இந்த மாதிரி தவறா சில இடத்துல பொருந்தும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்றேன். சோ தமிழகத்துல இருக்குன்னு தெரிஞ்சதோட மட்டும் அல்லாம தமிழகத்துல அது எந்த ஊர்ல இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கூற்றுகள்ல நமக்கு ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. சோ கிண்டி தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா, கிண்டி எங்க இருக்கு? சென்னை. அப்ப கிண்டி தேசிய பூங்கா எங்க இருக்கு? சென்னை. இதே மன்னார் வளைகுடா, இது ஒரு கடல்ல இருக்கக்கூடிய கடற்பூங்கா. ஓகேவா? சோ அது சார்ந்து இருக்கக்கூடியது. சோ மன்னார் வளைகுடானே ஒரு கடல் சார்ந்த ஒரு ஊர் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம். என்ன நாதபுரம்? ராமநாதபுரம். அப்ப மன்னார் வளைகுடா இருப்பது ராமநாதபுரத்துல. இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர். இப்ப 2 விஷயம் நம்ம கோயம்புத்தூரை பத்தி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்ன கோயம்புத்தூரை பத்தி? மான்செஸ்டர். எதனுடைய மான்செஸ்டர்? தமிழகத்தினுடைய மான்செஸ்டர். வேற எப்படின்னு சொல்லலாம் சொன்னேன்? தென் தமிழகத்தின் மான்செஸ்டர். அப்ப இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இருக்கு. இதே முகுர்தி தேசிய பூங்காவாகட்டும் அல்லது முதுமலை தேசிய பூங்காவாகட்டும், இது இரண்டுமே இருக்கக்கூடிய இடம் முனை உணர்ந்து. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீலகிரியில தான் இருக்கு முகுர்தி அண்ட் முதுமலை. அப்ப தமிழகத்தில் உள்ள இந்த தேசிய பூங்காக்கள் எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப கிண்டினா சென்னை, மன்னார் வளைகுடானா ராமநாதபுரம், முகுர்தி முதுமலைனா நீலகிரி மூமோ. ஓகேவா? சோ அடுத்தது நடுவுல ஒண்ணு பாத்தோமே கோயம்புத்தூர், அது யாரு? இந்திரா காந்தி அம்மையார். ஓகேவா? ஃபாஸ்ட் டிவிஷன் போயிட்டு பார்க்கலாம். டக்கு தேர்தலில் போட்டியிடுறது குறைந்தபட்ச வயது மக்களவை உறுப்பினருக்கு என்ன? மக்களவைனா லோக்சபா சார் 25, குறைஞ்ச வயசு தான். பிரதமருக்கும் அதே 25, 35 2 பேருக்கு வருமே. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். அப்ப 30 யாருக்கு வரும்னா ராஜ்யசபா எம்பி. அடுத்தது செல்ல கண்டறிந்தவர் யாருன்னா ஹூக் சார். ஹூக், ராபர்ட் ஹூக். அடுத்தது பாக்டீரியாவை கண்டறிந்த, ஐயோ அவன் பேர் தான் பெருசா இருக்குமே, ஆடம் ஸ்மித்தா, ஆண்டன் வான் லீவன் ஹாக். அடுத்து வைரஸை கண்டறிந்தவர் யாருன்னா டிமிட்ரி ஐவனோஸ்கி. உட்கருவை கண்டறிந்தவர் யாருன்னா பிரவுன். எனக்கு கரு மஞ்சளா இருக்கும், ஆனா பிரவுன் ஒரு ராபர்ட் பிரவுன். பென்சிலினை கண்டறிந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் ஃபிளெமிங். அடுத்தது செல்ல பத்தின சில விஷயங்கள். பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், ஆற்றல் மையம் கேட்டிருக்கேன். பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், ஆற்றல் மையம்னா மைட்டோகாண்ட்ரியா. இது பவர் ஆற்றல் நாணயம்னா எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அதே மாதிரி ரிபோசோம்னா என்னன்னா புரோட்டீன் ஃபேக்டரி, லைசோசோம்னா சூசைடல் பேக்ஸ். ஓகேவா? புரத தொழிற்சாலை, தற்கொலை பைகள். இதே இங்க உட்கரு எதுன்னு சொல்றாங்கன்னா கட்டுப்பாட்டு மையம். அடுத்தது ஆசியாவின் டெட்ராய்ட் மின்னியல் நகரம். இது ரெண்டுமே என்னன்னா ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை, மின்னியல் நகரம் எலக்ட்ரிக்கல் சிட்டி, எலக்ட்ரானிக் சிட்டி. எலக்ட்ரானிக் சிட்டி எதுனா பெங்களூர். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேரு எலக்ட்ரானிக் சிட்டி தான். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது அகமதாபாத். ஆனா தமிழகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். இதை தென் தமிழகம்னு சொல்லலாம், சாரி தென் இந்தியான்னு சொல்லலாம். வட இந்தியான்னு கேட்டாங்கன்னா கான்பூர். அடுத்த ஒரு விஷயம் அவசர நிலைகளை பத்தி. சோ தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, அதுக்கு அடுத்தது தான் நிதிநிலை. ஓகேவா? சோ தேசியம்னாலே 352, மாநிலம்னாலே 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினால 360. சோ அடுத்தது தேசிய பூங்காக்கள் இருக்கக்கூடிய இடம் சென்னையில உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா கிண்டி, ராமநாதபுரம் மன்னார் வளைகுடா, இந்திரா காந்தி அம்மையார் கோயம்புத்தூர், முகுர்தி முதுமலை வந்து நீலகிரி. இப்போ உங்களுக்கான ரேபிட் ஃபயர் क्वेश्चंस ரெடியா?
ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணதுக்கு இந்த 5 கொஸ்டின் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? மாநிலங்களவை அப்படின்னாலே ராஜ்யசபா. So I am asking ராஜ்யசபா எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான மினிமம் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கேன். அடுத்தது வைரஸை கண்டறிந்தவர் யார்? Who invented virus? ஓகேவா? டிமிட்ரியோ என்ன ஒன்றும் இல்லை, சரி நானே க்ளூ கொடுக்க வேணாம், அது நீங்க சொல்லிடுங்க. அடுத்தது செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது எது? நோட் த வேர்ட். ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சி. Which one is called as the energy currency of the cell? அடுத்தது மாநில அவசர நிலைக்கான சட்டப்பிரிவு என்ன? Which article is used for state emergency? மாநிலம் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி. இந்தியாவின் மின்னியல் நகரம் எது? Which one is called as the electronic city of India? Okay. So 5 கொஸ்டின் ரேபிட் ஃபயர்ல முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தில். நன்றி, வணக்கம்.